ஹலோ, இன்னைக்கு ஸ்டோரி நீங்க தான். அண்ணன் தான், எங்க அண்ணன் தான் எல்லாமே. அண்ணனுக்காண்டி எல்லாமே பண்ணுவேன். கண்ணாடி விளையாட்டுனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோப்பா, நாளைக்காச்சும் ஹெட்ல தலை குளிக்கணும்டா. என் தலையை பாரு ரவுண்டா. எனக்கு நான் தலையே குளிக்கிறது இல்லை, எனக்கு டைமே இல்லை. நீ வேற. இந்த வீடியோ 3 வருஷம் கழிச்சு 3 years சேலஞ்ச். சன்னி லியோன் மாதிரி 10 வருஷம் சேலஞ்ச் போட்டுட்டு ஒரேடியா. அதெல்லாம் மிகப்பெரிய சாதனைடா. இல்ல சொல்றேன், 10 years அது மாதிரி நாங்க 3 years சேலஞ்ச். இல்ல 2026ல வரோம். 2026 ஆமா, வேர்ல்டு கப் வரப்ப நாங்களும் வரோம். அது வருதா 2026 ஃபுட்பால் வேர்ல்டு கப்டா. சும்மா கேட்டேன்டா. ஐயோ, அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு பக்குன்னு இருக்கு இப்ப நினைச்சா கூட. இப்போ என்ன கதைனா 2022ல எல்லாம் முடிஞ்சு வச்சு ரொனால்டோ ஃபேன்ஸை முடிச்சு விட்டாங்க. இந்த முடிய என்னால ஃபேஸ் பண்ண முடியல. ஒருத்தன் இருக்கான்டா, உனக்கு அவனை தெரியுமா? நம்ம ஸ்கூலு விமல், பேர் மட்டும் ஜூனியர் விமல். நான் உனக்கு போட்டோ காட்டுறேன். எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும்டா. நானே எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ முட்டு கொடுப்பேன். மெஸ்ஸி ஃபேன்டா. இது ஃபுட்பாலுக்கா? ஃபுட்பாலுக்கு தான் எல்லாம் பேசுவேன், திரும்பி பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அண்ணனுக்கா என்னென்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. 26ல எங்கள் அண்ணன் வந்து வரானா 2020 வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி வந்தா அதுதானே யூடியூப் வந்து சரி விடு. அதெல்லாம் சொல்லாதடா தயவு செய்து. அந்த ஃபைனல் மேட்ச் பத்தியா? ஃபீஃபால எங்க மேட்ச்? அர்ஜென்டினா வர்சஸ் பிரான்ஸ். செம்மையா இருந்துச்சு. டேய், நானும் வசியம் இதுல பார்த்தேன், லைவ்ல வரேன்ட்டா. நானும் எங்க அக்காவும் லைவ் தான் பார்த்தோம் நைட்டு. நான் 11:30க்கு எம்பாபே வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கோல் பெனால்டி, செகண்ட் அடிச்சாங்க. எப்படா அதெல்லாம் நான் கத்துற வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கடா. எங்க அத்தா என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வராங்க. ஒன்னும் இல்ல கோல் தான் அப்படின்னு சொல்றேன். எனக்கெல்லாம் உலகத்துக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அன்னைக்கு. சதறி நானும் போன் அடிக்கிறேன். அப்பே அவனுக்கு போன் அட்டன் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது யாரு? அர்ஜென்டினா. எங்க இருந்து வந்தானே தெரியல. ஆமா, அடி மிரட்டிட்டான்டா. அடுத்தும் தேர்ட் கோல் அடிச்சானுங்க. அடிச்சான் பாரு பெனால்ட்டில. நல்ல வேலை அந்த கோல் கீப்பர் மார்டினஸ் தான் காப்பாத்தினேன். ஆமா, மார்டினஸ் தான் காப்பாத்தினேன். எங்களதே முடிச்சு விட்டாங்க. நல்ல எங்களதே ஒரே நல்லதே போனான்டா. டேய், நான் இந்தியா சத்தியமா சொல்றேன்டா, இந்தியா தோத்துருச்சுடா வேர்ல்டு கப். இது ஐயோ 2019க்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் தோனி இல்லாம நடந்துச்சுல. அது எப்ப நடந்துச்சு? 50 ஓவர் ஃபைனல் போய் தோத்தாங்களே. ஆமா, இப்ப அது என்ன வருஷம் தெரியல. டக்குன்னு ஆஸ்திரேலியாக்கு செருப்படி வாங்கினாங்க. நான் அன்னைக்கெல்லாம் நல்லா தூங்கிட்டேன்டா. இவங்க வேர்ல்டு கப் தோத்ததை பார்த்துட்டு தூங்கிட்டேன்டா. என்னால் அன்னைக்கு மொராக்கோவும் போர்ச்சுகலும் நான் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை தெரியுமா. என்னால் அது பியர் பண்ணவே முடியல. வேர்ல்டு கப் போச்சு. ஐயோ, லாஸ்ட் மேட்ச் வேற அவன் போட்டானா, நெஞ்சே செதறிடுச்சு. இதெல்லாம் அழுகிறியான் ரொனால்டோ. ஐயோ, அளவும் இல்லை, எதுவும் பண்ணல. இந்த ஒரு 10 நிமிஷத்துல வரேன். கூப்பிடுறாங்கன்னா கிளம்பு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். 10 நிமிஷத்துல வரேன். அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. கூப்பிடுறாங்கன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் எல்லாமேன்னு சொல்றேன். ஏங்க, ஃபேமிலி மேட்ருன்றேன். ஃபேமிலி முக்கியங்க. இருந்தாலும் ஃபேமிலியா முக்கியம். நமக்கு 2026 முக்கியம். 26 முக்கியம். 26 நான் ஒன்று மாஸ் காட்டுறேன், இல்லை மோஸ் காட்டுறேன். செஞ்ச ஐடியாவை பண்ணிட்டானா கண்டிப்பா தெரியாது. மாஸ் பண்ணிடுவேன். அங்கிட்ட யாராச்சும் போவாங்க. பண்ணதுல என்ன பெரிய தப்பு தெரியுமா? பிறந்தது தப்பு கிடையாது, இங்க பிறந்ததுதான் தப்பு. நல்ல ஒரு ஊர்ல பிறந்து நல்ல பக்கத்துலயே ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்திருந்தா ஃபுட்பால் விளையாண்டுருப்போம். என்ரிக்குன்னு ஒருத்தன் இருக்கேன் தெரியுமா? ஒரு ஃபுட்பால் பிளேயர். 18 வயசுல கல்யாணம் பண்ணேன். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? மெஸ்ஸியை நான் ஹிஸ்டரியில இருந்து எரேஸ் பண்ணிடுவேன்னு வாய் விட்டான்டா. இப்போ சொல்லியிருக்கான், நானே ஃபுட்பால்ல ரொனால்டோ ஃபேனு, நானே சதறிட்டேன். என்னடா இந்த பேச்சு பேசுறான்னு. நான் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு.
அவனோட கான்ஃபிடன்ஸ்ல சொல்றான். ஓகே ஏய் இப்போ நீயுமே வரடா ஃபுட்பால்ல ஒரு லெஜண்டை பார்க்குற, எனக்கு அவங்கள மாதிரி இப்போ அவங்கள மாதிரி ஆகணும்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை எரேஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுடா. பாய் இன்னைக்கு ஒரு வீடியோ சுட சுட வருது பாரு. போஸ்ட் பண்ணுவானே தெரியாதுடா. நான் பண்ணுவேன்டா. பாய் இன்னைக்கு நான் vlog எடுத்து போட போறேன் ரீல்ஸ்ல. சுபாஷ்ல என் பயம் என் அண்ணன் ஒருத்தர் இருக்கேன் பக்கத்துல. இன்னைக்கு பாரு ஒஸ்ட் வீடியோ ஆஃப் த ரீல் இன்னைக்கு வரும்ல. நான் அதை ரீல் போடுறேன் பாரு. பொழுது போகல, ஏதாச்சும் பண்ணும், எதையாச்சும் பண்ணுவோம். பிச்சைக்காரன் மாதிரி பாய் இரு நான் கூப்பிடுறேன். பிச்சைக்காரன் நான் பாய் நீங்க சொல்லலாமா அத? ஏன் பாய் நீங்க ஐடியா கொடுத்தது நானு. ஆனா நானே அழுதுகிட்டு இருக்கேன். நான் செஞ்சு அதை நான் கண்டிப்பா அதை சொல்லலடா, வீடியோ எடுக்கிற ஐடியாவை சொல்றேன். வீடியோ எடுக்கிற நான் தானே சொன்னேன். நீ சொன்ன இப்ப எனக்கே ஒரு மாதிரியா ஐயோ ஏண்டா பண்ணும் ஏண்டா நான் கிரிஞ்சா பண்ணிட்டு இருப்பேன். இத ரீல்ஸ் போடுவோம்டா சும்மா. நான் போடுறேன் நீ போடலன்னா என்ன, நான் போடுறேனே. அவனை போய் செஞ்சுட்டு வரட்டுமானே. வாழைப்பழத்தை எடுத்து குத்திட்டு ஓடும். நாளைக்கு இருந்தாதானடா அது என்ன டைலாக்? யாரு இருந்தாதானடா பேசணும் ஏதோ சொல்லிட்டு தானடா சொல்லிட்டு போவான். வாழைப்பழத்தை எடுத்து குத்திட்டு ஓடு. ஒழுங்கா பேசுறா. எனக்கு ஒரு ஐயோ ஐயோ இது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான். ரிலீஸ் ஆகுதோ இல்லையா? ஆனா ஒரு இது ஐகானிக்கா என்னோட லேப்டாப்ல உட்காந்துருக்கும் போய். லேப்டாப்ல நான் இன்ஸ்டாகிராம் ரீல் 2050 ஏலியன் ஓபன் பண்ணும்போது இந்த வீடியோ இருக்கும். 2050 ஏலியன் ஓபன் பண்ணுமா? 25 வருஷம் கழிச்சு நண்பரே. அப்ப நம்ம பெரிய நிலைமையில இருப்போம்ல, இங்க பெரிய லெவல்ல இருப்போம். அத பேசாத எனக்குலாம் 20 வயசு தான் ஆகுது, உனக்கு தான் கூட வயசு. 25 தான், 24 தான்டா ஆகுது. 25 24 20 வயசு தான். 21 ஆயிருச்சு டெக்னிக்கலி. எதுவுமே பண்ண முடியல. ஆக நீயும் உன் ஃபீல்டில் இருக்க, ஆனால் அதை தவிர்த்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறேன். என்னால் பண்ண முடியும். இன்னும் ஒரு வருஷம் டைம் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. நானும் இந்த வீடியோ காட்டுறேன்டா. இதெல்லாம் எவிடன்ஸ். ஆமாம் ஆமாம் 2026 கொடி கட்டி பறக்கிறான். விஜய் அண்ணே பரப்பாப்புல, ரொனால்டோ அண்ணே பரப்பாப்புல, நாங்களும் பரப்போம். பறக்கிறான் அப்படின்னு பறந்துட போறோம்னா நம்ம செத்துருவோம்டா. அவங்க அளவு பறந்தோம்னா அவன் கிடக்குறேன் தாய். அவன் வேணாம், அவனை பத்தியே பேசாத. இது பறக்கணும், என்ன பண்ணலாம் அதுக்கு? அதான் இந்த இப்போ சொன்ன பிளானை ஆக்டிவேட் பண்ணிடு. அது நான் இன்னொரு வகையாக ஒரு மணி சேர்க்கலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் அதை செய்யலை. எங்கள் காலேஜ் போகிற வழியில் ஒரு ஆம்புலன்ஸு துரு பிடிச்சி போய் கிடக்கு. அந்த ஐடியாலாம் சொல்லாது, அதெல்லாம் எப்பயுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாது. ஐடியாஸாக ஒர்க் அவுட் ஆகும், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகாது. நான் அப்போதைக்கு வர சொல்லு அந்த ஐடியாவை. ஃபுல்லாக ஐடியாவே இல்லை, நான் சும்மா இரும்பு கடையில் போட்டு காசாக இருக்கேன். அப்போதைக்கு தோணுது சொன்னேன். இது பெரிய ஐடியாலாம் இல்லை. சீரியஸா நான் பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி அதை சரி பண்ணி ஊருக்குள்ளே விட்டு அதில் அந்த அளவுக்கு நான் நல்லா இல்லை. நான் என்ன சூப்பர் மேன் நினச்சிட்டு இருக்கேன். சாப்பிடவே காசு இல்லை. அதாவது சாப்பிடவே காசு இல்லை. இப்போ அந்த வழியை நான் இது பண்ணிட்டேன்னா, ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், பண்ணி இன்வெஸ்டார்லாம் பிடிக்கிறோன்னு வச்சுக்கவே. ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா நான் முதல்ல ப்ரூவ் பண்ணணும் என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு. அவன் அதை பார்க்கணும், பார்த்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்டான்னு சொல்லி அதை வந்து அவன் பார்த்து அவன் இன்வெஸ்ட் பண்ணாதான். இப்போ ஆனால் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக. சரி இப்போ நான் சொன்ன ஐடியாவை நான் ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். அது ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி சரி என்ன சொன்னேன் சொன்னீங்க? அதாவது இவன் பார்க்குறதுக்கு மாடல் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். கண்டிப்பாக இருக்கேன். இந்த ஃபோன் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, உனக்கு அப்படி இருக்கு. இந்த இல்லை அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு பாருங்க. நீ உண்மையாலே சொல்லு ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது உண்மையாலே இருக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு கடை, ஏதாவது ஒரு கடையில் போய் பேசணும். பேசி அவனோட ட்ரெஸ்ஸை வந்து இவன் எப்படி சொன்னோம்னா, அவங்கள்ட்ட இருக்க புதுசாக இருக்க கலெக்ஷனை நான் போட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அதை பார்த்து யாரும் வாங்க வந்தால் வாங்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாங்க வந்துடுவாங்கன்னு நான் வந்து அடித்து சொல்கிறேன். ஏன்னா இவனுக்கு அது செட் ஆகுது. வந்து நம்ம ஏரியாவில் ஆட்டோலாம் போகுது. சரி சொல்லு மறந்துடுவோம்.
ஸோ உனக்கு வந்து செட் ஆகுது. ஸோ அந்த ஐடியா வந்து ட்ரை பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ போட போகிறேன். அதுலேருந்து உனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகுது. இதான் ஐடியா. என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அது ஓகேயா? ஓகேங்க. பிகாஸ் இவனுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இவனுக்கு புதுசாக அவனுக்கு கற்றுக்க போகிறது இல்லை. அதுவும் ஒன்று தான், ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. வரதை ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி பண்ணுறேன். அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணுறது இல்லை. எனக்கு ஒரு டார்க் ஹியூமர் தோணுது. கேமரா சொல்லி பரவாயில்ல சொல்லு. கட் பண்ணி என் பர்சனாலிட்டியே செதச்சிருவதெல்லாம் நான் சொன்னா பள்ளியெல்லாம் கற்றுது. அப்போ நான் சொல்லலை. பரவாயில்ல சரி, வேணாம், நான் சொல்ல மாட்டேன். வீடு பட் ஆனால் இந்த மாதிரி எங்கேயும் போய் பேசக்கூடாது. எந்த மாதிரி? இந்த மாதிரி நார்மலாக பர்சனாலிட்டி பேசுகிறேன். அப்படி அப்படியே இருக்கணும், தம் கட்டின மாதிரி. ஆண்ட்ரூ டேட் விஜய் மாதிரி தலை. விஜய் மாதிரி யாரு? ஆண்ட்ரூ டேட்டு அவையெல்லாம் மொத்த உடம்பு ஆட்டிட்டு பேசுவான்டா. இல்லடா, சூப்பராக பேசுகிறான்ல. அவனுக்கு வந்து அந்த கண்ணாடி இல்லைன்னா அவனால பேச முடியாது ஆண்ட்ரூ டேட்னால. ஆமாம், அதுதான் அவனோட பவரே. கண்ணாடி இல்லைன்னா அவன் பயப்படுறது தெரிஞ்சிடும். அதனால தான் எப்பயுமே கண்ணாடி போட்டிருக்கான். இதெல்லாம் எங்கடா பார்க்குறீங்க? உண்மையிலே ஆண்ட்ரூ டேட் வீடியோ அவ்வளோ பார்ப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். அவன் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவேன், ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேன். சிலர்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ரீல்ஸு அந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல. நான் அப்படியே ஒரு வீடியோவே பார்ப்பேன். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் டேட்டோட வீடியோ நான் அவ்வளோவா பார்க்கவே மாட்டேன். 6 மணி நேரம் வீடியோலாம் பார்ப்பேன் நான். பார்த்துக்கோ, அப்படியே எக்ஸாக்டாக தெரியும் என்னென்னலாம் பண்ணுறேன். அதான் அந்த மாதிரி ஒன்றா இருக்கும் எல்லாருக்குமே. நீ அதெல்லாம் வெளியில் காமிக்கக்கூடாது, ஒரு சிலர் மட்டும்தான் காட்டணும். இல்லைன்னா நீ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கெத்தாக இருக்கிறனால தான் கெத்தாக இருக்கான்னு நினச்சிட்டு வந்து வாங்குவாங்க. இல்லை, நீ நார்மலாக யார்கிட்ட போய் பேசுனா நம்மளோட ஒர்த்தை வந்து குறைஞ்சிரும்ன்ற. ஆமாம், டைமினிஷ் ஆயிரும்ன்ற. அப்படியே லைட்டாக இறங்கிரும். அதையே ஒரு ஏமாத்துற மாதிரி அப்படியே போவோம். சுப்பீரியராக இருக்கோம்னா அப்படியே இருந்துட்டு போயிடணும். அது எதுவும் பேசிக்கிறதுக்காக. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த படம் வந்துச்சு பீஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற, அதுக்கப்புறம் இருக்க விஜய் வேற. கார்லாம் போய் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கியா? எனக்கு விஜய் என்னடா விஜய் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அவன்கிட்ட எல்லாம் யாருமே பேசவே முடியாது. இப்படிலாம் வாரிசு பீஸ்ட்னா வாரிசே ஓகே. இருந்த விஜயோட கெத்தே வேற. என்ன ஒரு படத்துல ஏதோ நார்மல் மனுஷங்களை ஆக்கி விட்டாங்க. எனக்கு அது பிடிச்சிக்கவே இல்லை. பீஸ்ட்டை பார்த்தாலே சனி. அதில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தானே நல்லா இருந்துச்சு. நான் பார்த்து திடீர்னு சூப்பராக இருக்கும். ஜாலின்ற மாதிரி இருக்கும். பார்த்த கேவலமாக இருக்கும். ஸ்கேட்டிங்லாம் வரும். தேவையில்லை, ஃபஸ்ட்டு தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த படம் ஒர்க் ஆகலை. வாரிசும் நல்லா இல்லை. கோட் பார்த்துட்டியா? கோட் பார்த்துட்டியா? நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. நம்ம பீஸ்ட்டை பார்த்துட்டு எதை வேணாலும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்டா. ஆமாம், பீஸ்ட்டை பார்த்துட்டு எதை வேணாலும் பார்க்கலாம். வாரிசே நல்லா இருக்குன்றியா? எல்லாமே நல்லா. பீஸ்ட்டுக்கு அப்புறம் எந்த படம் இருந்தாலும் பார்க்கலாம். பீஸ்ட்டுடா சரி. முடியல. அது எப்படி காமெடிலாம் சூப்பராக இருக்கும் சில இதெல்லாம். இதுல என்ன எனக்கு என்ன ஆச்சரியம்னா, KGF 2 போட்டு போடுறான்டா. இதுல நான் போனப்ப அது அந்த இருந்துச்சு, ஆனால் அந்த படம் கேவலமாக போயிடுச்சு. நான் போனப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ KGF போயிட்டேன். இவனை எனக்கு நமக்கு சும்மாவே தளபதி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். பட் பார்ப்பேன் படம்லாம். வந்து தலை ஃபேன் நடிச்சுக்கிறது இப்போ இல்லை. அப்போ போகிறப்ப என்ன ஆயிடுச்சு, மேலூர் போயிட்டேன். தேட்டர் இருக்குல்ல, இந்த தேட்டரில் சாப்பாடு வந்துருச்சா? சரி, நான் சாப்பிட்டு வரவா? இல்லை, நீ சாப்பிட்டு பாரு. இதை மட்டும் சொல்லிடுறேன். தேட்டரில் போயிட்டேன்டா, மட்டி தேட்டருடா. பீஸ்ட்டை சூப்பர் ஸ்க்ரீனில் போடுறான். KGF கேவலமான ஸ்க்ரீனில் போடுறான். பட் பார்த்துட்டு KGF வேற லெவலில் இருக்கு. பீஸ்ட்டை பார்த்துட்டு 1 வீக் கழிச்சு படத்தை எப்படி போட்டாங்க. எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. ஏன்டா KGF அதுக்கு பிக் ஸ்க்ரீனில் போட்டிருந்தீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு போயிருப்பேனேடா. மறுபடியும் போய் பார்க்கவும் முடியாது. மறுபடியும் எங்கே? திருச்சியில் மேரேஜில் போனேன். LA மேரேஜ்னு ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே போனேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு நல்லா KGF செம்ம படம். எங்கள் அத்தா வந்துட்டான். சரிப்பா, எங்கள் அத்தாவா? இல்லை, எங்கடா எங்கள் அத்தா இன்னும் காணா?
சரி இதை எப்படி எடிட் பண்ணணுமா? இது லைஃப் 14 மினிட்ஸா? நம்ம போறதே தெரியாது. இவர் மேல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான் வவ்வால்லாம். அங்க பாரு, அவனை பாரு. பாய் பாய். சரி பாப்போம் 2026 என்ன நடக்கும். 2026 தான் டைட்டில் போடுறேன்.